மாமியார் மருமகள் சண்டை எப்படி வருது தெரியுமா? ஆமாம், இப்படி தாங்க வரும். மருமக முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகும்போது, அதாவது ஒரு பொண்ணு முதல்ல கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு போகும்போது, எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படி இருந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் நான் அப்படி இருந்தேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா முதல் பிரச்சனை ஆரம்பிக்கும். போகும்போது வீட்டில், அதாவது மாமியார் வீட்டில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போதே நல்லா யோசித்து பார்த்து கால் எடுத்து வைங்க. மாமியாருடைய குணம் எப்படின்னு அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே போய் நடந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்கள் வாழ்க்கை அமையும். முக்கியமாக உங்கள் வீட்டுக்கார் குணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் அரேஞ்ச் மேரேஜுக்கு ரொம்ப முக்கியமாக உங்கள் வீட்டுக்காரோடைய குணத்தை புரிஞ்சு அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. மாமியாருக்கு ஏற்ற மாதிரியும் புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா மாமியார் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படி நடந்துக்கிறதுனா, ஆமாம், இப்படி தான் நடந்துக்கங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் நான் எனக்காக தான் வாழணும், நான் எங்கள் வீட்டில் இப்படி இருந்தேன், நான் ஏன் அவங்களுக்காக வாழணும்? அதெல்லாம் சொல்லவே கூடாது. கடைசி வரைக்கும் உங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. அம்மா வீட்டுக்கு வருவீங்களா? வரமாட்டீங்கல்ல. அதனால் உங்கள் மாமியார் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. உங்கள் புருஷனை நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி அவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிறகு அவர் உங்கள் பேச்சை தட்டவே மாட்டார். அதே மாதிரி தான் உங்கள் மாமியாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுங்க. அவங்க இது நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, மருமகளை. இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இப்படி தான் இருப்பேன், எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படி தான் இருந்தேன், நான் மாமியார் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், என் புருஷன் சொல்கிறத வேணாம் கேட்பேன், அப்படிலாம் இருந்தீங்கன்னா அங்கே குப்பை கொட்டவே முடியாது. உங்கள் புருஷன் முதல்ல அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பார், அடுத்தது தான் இப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்பாங்க. அரேஞ்ச் மேரேஜில் நீங்கள் ஒன்றும் லவ் பண்ணிவிட்டு போகலை. லவ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அரேஞ்ச் மேரேஜில் அம்மா சொல்கிறத தான் பிள்ளைங்க, அதாவது ஆம்பளை பசங்க கேட்பாங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா, தாய் கிழிக்கிற கோட்டை தாண்டவே மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர்னு சொல்லி பொண்டாட்டியே வேணான்னு துருத்தி அனுப்புகிற உலகம் இது. அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா, மாமியாருக்கு ஏற்ற மாதிரி புருஷனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி பரவாயில்ல, போங்க. அப்படியே காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். மாமியார்ன்றவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க பொண்ணு வீட்டில், எது செஞ்சாலும் பரவாயில்ல, சமைக்கலைனாலும் பரவாயில்ல. அதாவது அந்த பொண்ணோட அம்மாட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றுமே போட வேணாங்க பொண்ணுக்கு, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படி. ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம பொண்ணை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு போட வேண்டியதை போட்டு அனுப்புவோன்னு சொல்லி கரெக்டாக போடுவாங்க. தாராளமாக அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி பொண்ணுக்கு போட்டு தான் அனுப்புவாங்க. ஆனால் அதுவுமே மாமியாருக்கு பத்தாது. பவுனை கட்டிக்கிட்டு போகிறாங்களா இல்லை மகனுக்கு பொண்ணை கட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்துகிறாங்களான்றது தெரியல. இந்த உலகத்தில் இந்த காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாமியாரும் ஒரு மருமகளாக தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் மாமியார்கிட்ட பட்ட கஷ்டத்தை எனக்கு வர மருமகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக தெளிவாக அன்னைக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு டபுள் மடங்காக தான் வர பொண்ணுக்கிட்ட தொந்தரவு தராங்க மாமியார். அந்த நாளையில் கூட அவ்வளோ கொடுமையை இவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது வர மருமகளை அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்கங்க. கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த ஊரில் கொடுமை நிறைய நடக்குது. கல்யாணம் பண்ணி பந்தக்கால் பிரிக்கிறதுக்குள்ளேயே மருமக அம்மா வீட்டுக்கு வந்துடுது. எதனாலன்னு கேட்டால் மாமியார் வாழ விடலை அப்படின்றாங்க. இப்போ நடக்குது. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி? ஏன் கல்யாணம் பண்ண புருஷன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாள் கூட அன்பாக பேசியிருக்க மாட்டானா? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் பேசுகிறாங்கல்ல, அப்பயே தெரியாதா? கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் ஆகாத பந்தக்கால் பிரித்து, அதாவது பந்தக்கால் கூட பிரிக்க மாட்டுறாங்கங்க.
பையன் பேச மாட்றான் பொண்டாட்டிக்கிட்ட. என்ன காரணம்னு கேட்டால், எங்கள் மாமியார் சரியில்லை, எங்கள் மாமியார் என்கிட்ட, அதாவது என் புருஷனை என்கிட்ட பேச விட மாட்றாங்கன்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஃபோன் பண்ணி கூட ஒரு வீட்டுக்காரர், அதாவது கல்யாணம் எவ்வளோ செலவு பண்ணி பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, ஏன் பையன் வீட்டில் கல்யாணம் பண்ணலையா, செலவு பண்ணி பொண்ணு வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்களான்னு கேட்கலாம். பாதிப்பு ரொம்ப அதிகம் பொண்ணுக்கு மட்டும்தாங்க கல்யாண விஷயத்தில், பையனுக்கு கிடையாது. இந்த காலத்தில் அந்த பையன் எத்தனோ பொண்ணை லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, பொண்ணுங்க அதெல்லாம் யாரையுமே பார்க்காம அம்மா கையை காட்டுற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும். இந்த வீடியோ பார்க்குற மாமியாருங்க யாரும் என்னையே திட்டாதீங்க. அதாவது ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க தான் மருமகளை தேடுவாங்க, பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க மருமகனை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மருமகளுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லி என்னையே திட்டாதீங்க. பொதுவாக நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு மூஞ்சி நல்லால, நகை போட்டு வரல, எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. அப்படியே தாங்கிக்கிட்டு எவ்வளோ பொண்ணுங்க வாழ்கிறாங்க. ஏன் பொண்ணை கட்டி கொடுத்தாங்களே, அந்த பொண்ணு வீட்டில் உன் புருஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணோட புருஷனை மருமகனை யாராவது கேட்டிருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, மாமியார் மருமகளை நீ நல்லாவா இருக்க, என் பிள்ளைக்கு நீ தகுதியே கிடையாது, உன் அப்பா வீட்டில் என்ன போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க மாமியார். இதுவே மருமகனை யாராவது நல்லாவே இல்லை, சிங்கமாக இருக்காரு, என்னத்தை இவர் வீட்டில் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணுடைய புருஷனை யாராவது திட்டுறாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணுடைய புருஷனை அந்த வீட்டில், அதாவது மருமகனை யாராவது திட்டுறாங்களா? இதுவே மாமியார் அதாவது மருமகளை திட்டுறாங்கல்லங்க, என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க. நடந்தா குத்தம், நின்னா குத்தம் மருமக. ஆனால் நம்ம மருமகனை நின்னா குத்தம், நடந்தா குத்தம் யாராவது சொல்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அம்மா நல்லா இருமா அப்படின்னு தான் சொல்கிறோம். இதுலேருந்து வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. மாமியார் மருமகளை எப்படி வச்சுருக்காங்க, மருமகளை எப்படி வச்சுருக்காங்க, மருமகனுடைய வீட்டில் பொண்ணை பெற்றவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, மருமகளை மாமியார் வீட்டில் எப்படி பார்த்துக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். ரொம்ப குழப்பமாக இருக்கா? வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கேட்குறேன், குழம்பாதீங்கங்க. நான் சொல்கிறது என்னென்னா, மாமியார் மருமகளை உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணாக நினச்சி உங்கள் பொண்ணை நீங்கள் கேள்வி கேட்கவே மாட்டீங்களா? ஆனால் நீங்கள் என்ன சொன்னால், எங்கள் பொண்ணை கேள்வி கேட்டால் அடுத்தது அந்த பொண்ணு பேசுது, ஆனால் மருமகளை கேள்வி கேட்டால் மருமக பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பார்த்துருக்கோம். அனுசரித்தாதாங்க வாழ்க்கை. உங்கள் பையனுக்கு நல்ல பொண்டாட்டி வேணும்னா நீங்கள் அனுசரித்து தான் இருக்கணும். நம்ம பையனுக்கு பொண்ணு வேண்டான்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி என்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசி அந்த பொண்ணை வாழாத வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்றாங்க. ஆனால் ஒருத்தராவது ஒரு மருமகனை பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்து பிரிச்சிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உண்மையிலே கேள்விப்படலைங்க. பிரிக்கவே இல்லை, யாரும் வாழாத இல்லை. ஆனால் மருமகளை பிரித்து வச்சிட்றாங்க. யோசிச்சு பாருங்கள். நான் குழப்பறேன்னு நினைக்காதீங்க. மாமியார் மருமகள் பிரச்சனையை சுமூகமாக அழகாக போகணுன்னு தான் நான் சொல்கிறேன். காலங்காலமாக மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி மருமகளாகட்டும் மாமியாராகட்டும் 2 பேரும் ஓட்டுனாதாங்க இந்த உலகத்தில் மாமியார் மருமகள் சண்டை இல்லாமல் இருக்கும். மாமியார் வீட்டில் மருமகள் அழகாக வாழ முடியும். மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் நான் குழப்பல. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். நிறைய கருத்து இருக்குது. நான் பார்த்த சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஓரியோவுக்கு உடம்பு சரியில்லைங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனால் அதன் பிறகு நல்லா ஆயிட்டேன். ஏய், முட்டை சாப்பிட்றியா? எப்போவுமே சகிப்புத்தன்மை இருந்தால் தாங்க மாமியாருங்களுக்கு மருமகளுங்க
ஒழுங்காக பணிவிடை பண்ண முடியும்? நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, மருமக தலை குளித்தா என்னென்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு. நான் தலை குளிக்கிறதுன்னு சொல்கிறது என்னென்னா, பொண்ணுங்க 3 நாள் தலை குளிப்பாங்க இல்லையா, அதை தான் நான் சொல்கிறேன். 2 ஆண் 2 பொண்ணு தான் இந்த காலத்தில் பெற்றிருக்காங்க. முன்னாடி 3 பசங்க பெற்றாங்க, கொஞ்சம் காலத்தோட 2, இப்போ பார்த்திங்கன்னா 1 அப்படி தான் இருக்குது. அப்போ 2 பிள்ளைங்க தான் பெற்றாங்க. அந்த ஆணை பெற்றவங்க வீட்டில் இந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போனால் இந்த தலை குளிக்கிற பிரச்சனை ஒரே 1 மாதம்தான் ஒரு சில பொண்ணுங்க தலை குளிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பேரனையோ பேத்தியோ வயிற்றில் வச்சுப்பாங்க இல்லையா. ஆனால் அந்த 1 மாதம் தலை குளிக்கிறதையே அந்த மாமியாரால் பொறுத்துக்க முடியாதுங்க. ஒரு சில மாமியார் தான் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன், பார்த்ததை தான் சொல்கிறேன். பொறுத்துக்கவே முடியாது. என்ன இவன் தலை குளிச்சுட்டு இப்படி படுத்திருக்கா, அப்படி படுத்திருக்கா, இந்த துணியை இங்கே வச்சுருக்கா, அந்த துணியை அங்கே வச்சுருக்கா, ஏய் நீ காலையில் எழுந்தினா தலை தான் குளிச்சாகணும், இதெல்லாம் இங்கே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற மாமியார்லாம் இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, நான் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சிலர் அதை மாதிரிலாம் பண்ணாதீங்க. கேட்டால் நம்ம கேட்போம் ஒரு சிலர்கிட்ட, உனக்கு பொண்ணு இருந்தால் இப்படிலாம் சொல்லுவியான்னு. என் பொண்ணு இருந்தால் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாமியார் சொல்கிறாங்க, கிழிச்சி தோரணம் கட்டுருவாங்களாம். யாரா அவங்க பொண்ணு பிறந்திருந்தா இவங்க கிழிச்சி தோரணம் கட்டுருவாங்களாம் இந்த தலை குளிக்கிற விஷயத்துக்கு. நான் ஒரு சிலர்கிட்ட கேட்குறேன், என்ன தலை குளிக்கிற விஷயத்துக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஆமாம் இப்படி தான் இருக்கணும். எப்படி? காலையிலேயே தூங்கி முழிச்சா குளிச்சிடணும், தனியாக படுக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கேருந்துங்க மாமியார் மருமகள் ஒத்துமையாக இருப்பாங்க? கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது முதல்லையே இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பொண்ணு எப்படி மாமியார்கிட்ட ஒட்டுவாங்க? அதே பொண்ணு இருந்திருந்தா அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கும், எப்படி பொண்ணு நடந்துக்குது அப்படின்னு. அப்படி இருந்தாலும் பொண்ணு இருக்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பொண்ணு காலையிலே சூப்பராக எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. எப்படின்னா காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கே அவங்க பொண்ணு எழுந்தி குளிச்சுட்டு அப்படியே முழிச்சிக்கிட்டு உட்காஞ்சே இருக்கும் போல். அப்படி தாங்க சொல்கிறாங்க சில மாமியார், அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டாங்க மாமியார். கொஞ்ச நாளைக்கு முன்னே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க மருமகளை இந்த மணக்கட்டை இருக்குல்ல, அந்த மணக்கட்டையை கொடுத்து தனியாக படுக்க வைப்பாங்கங்க. தனியாக படுக்க வைப்பாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு மாமியார் இல்லை, எனக்கு அந்த கொடுமை என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை அவங்க அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. 1 மாதத்தில் 2 மாதத்தில். உங்கள் வீடு எப்படி இருக்கும், உங்கள் வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டு கிச்சன் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டு ஹால் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டு ரூம் எப்படி இருக்குன்னு தெரியாத ஒரு பொண்ணை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அப்போ இப்போ இருக்காங்க இல்லையா மகனை பெற்றவங்க, கல்யாணம் பண்ணி ஒரு மருமகளை வரப்போகிற அந்த அம்மாங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி மட்டும் இருக்காதீங்க. அப்படி இருந்தால் நிஜமாக சொல்கிறேன், இந்த காலத்தில் பொண்ணுங்க மாமியார் கூட இருக்கிறது கஷ்டம். நான் மறுபடியும் கேட்குறேன், அந்த பொண்ணுக்கு உங்கள் வீடை பற்றி என்ன தெரியும் நான் கேட்குறேன். 20 வருஷம் 24 வருஷம் பிறந்த வீட்டை பற்றியே அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஒரே நாளில் மாமியார் வீட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குமா அந்த பொண்ணு? அப்போ அங்கே இருக்க பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து, பரவாயில்லம்மா இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் எந்த பொண்ணுமே கேட்டுக்கும். கேட்காத பொண்ணு எந்த ஊர்லேயும் கிடையாது, எந்த உலகத்துலேயும் கிடையாது. அன்பால் சொல்லுங்கள், அதட்டி சொல்லாதீங்க. வேஸ்ட்டுங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே வேஸ்ட்டு. எனக்கு இப்போ கொஞ்சம், அதாவது ஒரு 10-20 நாளைக்கு முன்னே ஒரு சில கதை கேள்விப்பட்டேன் நான். 10 நாள் ஆகலை, பொண்ணு வீட்டில் தான் இருக்குது இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு
நாங்கள் எல்லாரும் போய் ஒரு வேளை சாப்பாடு கல்யாண சோறு போடுவீங்களா நம்ம கேட்போம் தெரியுமா? அந்த கல்யாண சோறை சாப்பிட்டு வந்த நம்மளுக்கு அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வாழலைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். எப்படி இருக்கும்? வயிற்றெரிச்சலாக இருக்குங்க, வயிற்றெரிச்சலாக இருக்குது. கல்யாண பத்திரிக்கையை பார்த்தாலே வயிற்றெரிச்சலாக இருக்குது இப்போலாம். ஏன்னா என்ன நடக்குன்றது தெரியல. நான் சொல்கிற விஷயம் உண்மையிலே நடந்த விஷயம், எனக்கே அதிர்ச்சியான விஷயம் அது. மாமியார் வாழ விடலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கேட்டேன், ஏன் அவங்க புருஷன் என்ன பண்ணார்? அவர் ஃபோன்லாம் பண்ண மாட்டாரா, பேச மாட்டாரா? ஏன் 10 நாள் இருந்தீங்க, அப்போ 10 நாளையில் ஒரு ஒரு அன்பாக ஒரு விஷயம் கூட பேசலையா அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. அப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜில் என்ன இருக்குது? அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜே வேஸ்ட்டா இல்லை லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டா? புரியல. பொண்ணை பெற்றவங்களுக்கு புரியல. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா 10 நாளையில் ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா எப்படி மனநிலைமை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரோ எவரோ இருந்தாலும் எதிர்க்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சாங்க கல்யாணம் பண்ணுறோம், இந்த பொண்ணு 10 நாளையில் வந்துடும், 1 மாதத்தில் வந்துடும் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம்? பேசாமல் இருந்திருக்கலாமே. அதுக்கு கடன் வாங்கவே தேவையில்லைங்க. அந்த கடன் வாங்காத நம்ம பொண்ணை நம்ம வீட்டோடவே வச்சுருந்துருக்கலாம் போல். மாமியார் வாழ விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புருஷன் ஏன் பேசலைன்னு கேட்குறோம். புருஷன் ஏங்க பேசலை? 6 மாதம் பேசி தானே கல்யாணம் பண்ணுறீங்க, 10 நாள் வாழ்ந்தல்ல, அப்புறம் என்ன உனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீயுமே பேசாமல் இருந்து அம்மா பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டே போகிறீங்க? நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க சில விஷயத்தை நினைக்கும் போது. நான் இதெல்லாமே என்னுடைய அனுபவத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சில விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் யாருக்கிட்ட நான் சொல்கிறது? ஒருத்தட்ட சொல்லி ஆதங்கத்தை நம்ம கேட்கலாம், அவங்க ஆதங்கத்தை நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ எனக்கு சரியான டென்ஷனாக அவங்க இந்த மாதிரி விஷயம் பேசும்போது. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி, தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசாத, எப்படி பொண்ணே போய் அவனுக்கு ஃபோன் அடித்து பேசிக்கிட்டும் ஆமாங்க நீங்கள் தான் வேணும் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அந்த பொண்ணு எதுக்கு வந்துச்சு? அவங்க அம்மா கல்யாணம் எங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்க, எனக்கு இவன் தான் வேணும்னு இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு செய்யலாம். ஒரு சில பொண்ணு செய்யாது. ஒரு சில பொண்ணு என்ன பிரச்சனை, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கணுங்க, இருக்கணும். நான் கேள்விப்படும் போது நான் சொன்ன ஒரே விஷயம், அந்த பொண்ணு எதுக்கு வந்துச்சு? என்னத்துக்காக வரணும்? வரவே கூடாதுங்க. மாமியார் வீட்டிலே இருந்து, அதாவது அவன் புருஷன் கூடயே இருந்து என்னென்ன பிரச்சனையோ பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கணும். சும்மா அப்படியே சண்டை சச்சின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வந்துட்டா சரியாக போச்சா? நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க அந்த பொண்ணு அங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிடும், ரிதன்யா மாதிரி டார்ச்சர். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நினைக்கணும், நம்ம கரெக்டாக இருந்து. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்ககிட்ட 6 மாதமாக பேசினேன்ல, அரேஞ்ச் மேரேஜ் தானே, கல்யாணம் பண்ணல, 10 நாள் இருந்திருக்கேன்ல, அட 1 மாதம் இருந்திருக்கேன்ல. அந்த 1 மாதத்தில் 10 நாளையில் வாழ்க்கையே திருப்பி போட்டுருமா? நம்ம அந்த மாமியார் வீட்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் எல்லாத்தையுமே நான் என்ன கேட்குறேன், நஷ்டஈடு வாங்கணுங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நஷ்டஈடு வாங்கிட்டு வரணும். என்ன இவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்களாம், நம்ம வட்டிக்கு வாங்கி எல்லாம் பண்ணி பொண்ணை கட்டி கொடுப்போமா, இவங்க துரத்தி அனுப்பிடுவாங்களாம், நம்ம பாட்டுக்கு பொண்ணை வச்சுக்கிட்டு பேசாத உட்காந்துருக்கணுமாவா? இந்த பொண்ணு மாமியார் வீட்டில் நஷ்டஈடு வாங்கணுங்க. கோடியாக இருந்தாலும் நஷ்டஈடு கொடுத்து தான் அவன் அந்த பொண்ணுக்கு. அதாவது பேசிப்பாங்க, பஞ்சாயத்து இருக்குது, கோர்ட் இருக்குது. ஆனால் மனிதாபிமானமாக நஷ்டஈடு கேட்டால் வாழ்வானாமா? பொண்டாட்டி கூட வாழ்வார்ல, வாழட்டும். எத்தனை நாள் உங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க? முன்னாடிலாம் படம் பார்த்துருப்பேங்க, ஊர்வசி படம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஊர்வசி, மனோரமா, எவ்வளோ கொடுமையான படம் தெரியுமா? மனோரமா நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க,
ஆனால் அக்கம் பக்கம் சொல்லி கொடுத்து அவங்க வந்து ரொம்ப இதாகிடுவாங்க. அது என்ன படம்ன்றது பேர் அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் நடக்குது. அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னே எடுத்த படம். அப்போ அன்னைக்கிலேருந்து இன்னை வரைக்குமே பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? சரிங்க, என்ன பண்ணுறது, பொண்ணை பெற்றவங்க தலை எழுத்து. ஓரியம்மா, கருப்பனை பார்க்குறியடி பட்டு? கருப்பன் என்ன செய்கிறான்? அம்மாட்ட ஓடுறானா? எவ்வளோ அழகாக ஓடுறாரு பாரு அவங்க அம்மா பின்னாடியே இல்லை? ஐயோ அம்மா, தலையே சுற்றுதுமா. இந்த மாதிரி மாமியார் மருமகள் பிரச்சனையே பார்க்கும்போது எவ்வளோ இடத்துல வரதட்சணை, எவ்வளோ இடத்துல கொடுமை, எவ்வளோ பிரச்சனை நடக்குது பாருங்கள். பொண்ணுங்களே பயப்படுதுங்க சில விஷயத்த சொன்னால். அம்மா கல்யாணமே வேணாமா அப்படின்ற மாதிரி பயப்படுதுங்க. நான் சொன்னேன், எதுக்குமே பயப்படக்கூடாது. எந்த பொண்ணுமே சரி கரெக்டாக இருந்தால், கரெக்டாக உன் மாமியார் வீட்டில் உட்காந்து எல்லா பிரச்சனையுமே பேசி தீர்த்துக்கிட்டு தான் வரணும். அவங்க போனால் நீ வந்துடுவியா? உனக்கு தெரியாதா? என்னுடைய கேள்வி அதுதான். வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும், சவால் கொடுக்கணும். என்ன மன உளைச்சல் நான் கேட்குறேன். அந்த காலத்துலலாம் மன உளைச்சலாக இருந்தாங்களா எல்லோரும்? இப்போ தான் மன உளைச்சல்ன்ற வார்த்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் யாரும் அந்த மன உளைச்சல்லாம் நான் கேள்விப்படலைங்க. முன்னாடி காலத்துலலாம் வாழலன்னு சொல்லிட்டு யாராவது வந்திருக்காங்களா? 3 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாங்க, 4 பொண்டாட்டி கல்யாணம். இன்றைக்கி ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் ஒத்துமையாக வச்சுருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாகிடுச்சிங்க டைவர்ஸு. கல்யாணம் பண்ணிங்களாம்மா, நல்லா இருக்காங்களா பொண்ணுன்னு கேட்டால் எங்கள் பொண்ணு வாழாத வந்திருக்கு. என்னங்க உங்கள் மருமக எங்கே இருக்குது, உங்கள் மருமக நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் என் மருமக வாழல, உங்கள் அம்மா வீட்டில் போயிடுச்சு. இப்போ ஈஸியாக பேசுகிறாங்க, ஈஸியாக இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இல்லை, இதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு என்னடா வாழாத? அப்போ நம்மெல்லாம், அதாவது நாங்கள்லாம் வாழ்ந்துருக்கோமே, தெரியாமல் வாழ்ந்துட்டோமோ? எவ்வளவோ கஷ்டம், உழைக்கலை, வருமானம் இல்லை, ஒரு ரொம்ப கஷ்டங்க. சாப்பாட்டுக்கே அப்படியே அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலில் நம்ம குடும்பம் ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு சில நேரத்தில் சொல்கிறேன், பசங்களை படிக்க வைக்கணும், பெரிய படிப்பு படிக்க அப்படிலாம் நம்ம குடும்பம் ஓட்டுறோம். சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு மருமகளை வந்து வீட்டை விட்டு தோற்றிடுறாங்க. மருமக எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை. கேட்டால் எனக்கு பிடிக்கல, அதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. யாருக்கு? மாமியாருக்கு. மாமன் சொல்லணும் எனக்கு பிடிக்கலன்னு. மாமியார் சொல்கிறாங்க இந்த காலத்தில் மருமகளை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு. வெக்கங்கட்ட கதை. இட்லிக்கு மாவு அரைச்சி போடுவோம். காலம் கடந்துடுச்சு, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் சில கதைகளை காதில் கேட்கும் போது அப்படியே நெஞ்சே வலிக்குதுங்க. எனக்கு வலிக்குது. ஏன்னா பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பொண்ணுடைய அருமை. கிரைண்டரில் முதல்ல உளுந்து போட்டுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா பொண்ணுடைய அம்மாவுக்கும் சொல்லித்தரங்க. முதல்ல மாவு அரைக்கிறது எப்படி, சுடுதண்ணி வைக்க தெரியும்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. சமைக்கிறதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்து அனுப்புங்க. பேசிக் தெரிஞ்சாலே போதும். அவங்க மாமியார் வீட்டில் சூப்பராக குடும்பம் ஓட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே செய்யறதில்ல. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எங்கள் அம்மா தான் செஞ்சு தருவாங்கன்னு உங்கள் பொண்ணுங்க சொன்னால் கதை கந்தல் தாங்க. முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆகுதுங்க இட்லிக்கு அரைச்சி. முருங்கைக்காய் போட்டுப்போம். கனவாவுக்கு முருங்கைக்காய் சேர்த்து அப்படியே பெரட்டினோம்னா சூப்பராக இருக்கும். இதையும் சொல்லி கொடுங்க பொண்ணை பெற்றவங்களுக்கு சொல்கிறேங்க. பிள்ளைங்களே, நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சமையலில் முதல்ல நம்ம எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் படிப்பில் முதன்மையாக இருக்கிறத விட குடும்பத்துக்கு முதன்மையாக இருங்க. அதாவது படிப்பு முடிஞ்சிட்டா வேலைக்கு போகிறவங்க ஒரு மாதிரி, வீட்டில் இருக்க பொண்ணுங்க ஒரு மாதிரி. அப்போ வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன வேணும்? சமையல் கலை இருக்கணும். சமையல் கலையை கற்றுக்கங்க.
கனவா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கின பிறகு முருங்கைக்காயை சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கனவாவை சேர்த்து 2 கலக்கு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிப்போம். நல்லா கலக்கிக்கலாம். தண்ணியெலாம் இப்போ ஊற்றக்கூடாது, ஏன்னா கனவாயில் தண்ணி விடும், முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். ஓரியம்மா எங்கே இருக்கீங்க? எங்கள் ஓரிய வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளை. தங்கம் தானே ஓரியம்மா? ஆமான்றா. அவளை எடுக்க முடியல, வெளியில் உட்காந்துருக்கா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கிரைண்டரில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. அரிசிலாம் அரைச்சி போட்டாச்சு, உளுந்து மாவும் அரைச்சி போட்டாச்சு. நல்லா அப்படியே கரைச்சி ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிட வேண்டியதான். புதுசாக இருக்க மாவில் பாதி மாவை நான் உப்பு போடாதவே அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் கரைச்சி. கொஞ்சம் மாவு மட்டும் தான் உப்பு போட்டு வெளியில் வைப்பேன். எல்லா மாவுமே அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் இன்றைக்கி முதல்லையே அரிசி அரைச்சிருக்கேங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உளுந்து ஊற போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அரிசி சீக்கிரமாக ஊற போட்டேன். உளுந்து வாங்கிறதுக்கு கடை இல்லை இன்றைக்கி, மதியம் லீவு. அதனால் லேட் ஆனதுனால நான் முதல்லையே அரிசி அரைச்சிட்டு கிரைண்டரை நல்லா கழுவி உளுந்து அரைச்சிருக்கேன். அதனால தான் புஸ்ஸு புஸ்ஸுன்னு மாவு கிளம்பிருக்கு. இல்லைன்னா உளுந்து மாவு கிளம்பாது. எப்போவுமே சொல்கிறேன், உளுந்து அரைச்சிட்ட பிறகு தான் நீங்கள் அரிசி அரைக்கணும். அப்போ தான் அரிசி மாவு சூப்பராக வரும். இல்லைன்னா உளுந்து கிளம்பி இட்லி சரியாக வராது. கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு தனியாத்தூள் போட்டு 2 கலக்கு கலக்கிடலாம். வெந்துடுச்சு பாருங்கள். ஆனால் இது நமக்கு சுண்டி வந்தால் சூப்பராக இருக்கும். சுண்டணும், இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி மாமியார் மருமகள் கொஞ்சம் ஒத்துமையாக இருங்க. நான் சொன்னது 2 பேருடைய அதாவது 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடை தான் நான் சொன்னேன்னு தவிர, நான் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம், நான் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கெல்லாம், நான் மாமியாருக்கெல்லாம், நான் இந்த மாமியாருக்கு அந்த மாமியாரெலாம் சப்போர்ட் பண்ணலை. கருத்து வேறுபாடு. ஆனால் உங்களை நம்பி வர பொண்ணை புருஷனாகிய நீங்கள் கைவிடாதீங்க. உங்கள் அம்மாவுக்காக பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணை நீங்கள் கைவிடாதீங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. பேசி தீர்த்துக்கங்க. ஏன்னா உங்கள் அம்மாவை வர பொண்ணு கொடுமையாக படுத்தும். அவங்க பெரியவங்க எப்படி கொடுமைப்படுத்துவாங்க? பெரியவங்க தான் பொண்ணை கொடுமைப்படுத்துவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை கரெக்டாக கொண்டுட்டு போங்க. சூப்பராக வாழ்வீங்க.